மாடு நீ எப்ப தேடுவேன்? பாலை மட்டும் வந்து இங்க கலந்து விட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? 15,000 கட்டி மாடு போங்க. அந்த வழி தெரியட்டும். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க தெரியுமா? உங்க மாடுகளால இன்னும் எத்தனை உசுறு போறது? ஒரு மாட்டை கூட விடாதீங்க, எல்லாத்தையுமே வண்டியில ஏத்துங்க. களத்தில் இறங்கி அனைத்து மாடுகளையும் கயிறு கட்டி இழுத்து சென்ற ஊராட்சி மன்ற தலைவர். இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாடுகளை பார்க்கும்போது பாவமா இருக்கு. இருந்தாலுமே நிறைய பேர் வந்து மாடு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அதுங்களோட பாலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வெளியே விட்டுறாங்க. அது யூஸ் இல்லை அப்படின்னும் போது அதுவும் நம்ம மேய்க்கிறதுக்குனே வெளியே விட்டுடுறாங்க. அது வந்து மேய்ஞ்சிட்டு அது தன்னால வந்துடும். இல்லை ரோட்லேயே தான் அது வாழுது. அதோட வீடு வந்து ரோட்லேயே தான் இருக்கு. அது ரோட்லேயே படுத்துட்டு ரோட்லேயே தான் இருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த மாட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வண்டியில் இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து சூழ்ந்துப்பாங்க. எங்கள் மாடு எப்படி இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இடிக்கும்போது மட்டும் மாடு கண்ணுக்கு தெரியுது. அது ரோட்டில் வந்து விட்டுறீங்களா, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ பேர் விழுறாங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் ஒரு சேஃப்டின்றது இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதான் மாடை வந்து ரோட்டில் விடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறைய இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் எவ்வளோ மாடு இருக்குன்னு நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. வண்டி போகவே முடியாது, ஆறு அடித்தாலும் அதுவுமே போகாது, அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் பாவமாக இருக்கும். என்னடா இது இப்படி விட்டுட்டாங்களே ரோட்டில், பாவமாக இருக்கு. இப்போ கூட அங்கே மாடு போயிட்டு தான் இருக்குது ஆப்போசிட்டில். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அது மாடு அது பாவம் தெரியுதான்னு தெரியல. ஏன் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு ஏன் அவங்களுக்கு இதுவாகுதுன்னு தெரியல. அப்படி வளர்க்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா மாடு வளர்க்கக்கூடாது. ஸோ ரொம்ப பாவமாக இருக்குது அதுங்களையும் பார்க்கும்போது. அதுங்க என்ன பண்ணும் பாவம், அதுங்க ஒரு மாடு அவ்வளோதான். அது ஒரு விலங்கு. அது வந்து நான் பேசாது எதுவும் பண்ணாது. அது பாட்டு அது இஷ்டத்துக்கு போயின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ கூட ரோட்டில் தான் போயிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் தான் எல்லோரும் திருந்துவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடோடைய உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னால மாடு, நான் வந்து திருமண சைடில் இருக்கேன். ஸோ இதில் ஒரு மாடு அப்படி போச்சு, ரோட்லேயே இருக்குது மாடு. எங்கே நாங்கள் மாடை காணோம். அது போது பாருங்க, அது போயிட்டுருக்கு. அது இப்படி வந்துச்சுன்னா பஸ் போகுது, இவ்வளோ பஸ் போகுது. அந்த மாடு அப்படி நடந்து போயிட்டுருக்கு. அது இறந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டம்.